Done. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله
ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا وأولئك هم المفلحون ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقه فأولئك هم الفائزون وأقسموا بالله جهد أيمانهم لئن أمرتهم ليخرجن قل لا تقسموا طاعة معروفة إن الله خبير بما تعملون قل أطيعوا الله وأطيعوا الرسول وإن تولوا فإنما عليه ما حمل وعليكم ما حملتم وإن تطيعوه تهتدوا وما على الرسول إلا البلاغ المبين وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم ولا يمكنن لهم دينهم الذي ارتضى لهم ولا يبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون وأقيموا الصلاة وآتوا الزكاة وأطيعوا الرسول لعلكم ترحمون ये आयात सूरह नूर की हैं। अल्लाह ताला फरमाता है இந்த வசனங்கள் அதிகாரம் அந்நூருடைய வசனங்கள் ஆகும். அல்லாஹு தாலா கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவின்பாலும் அவனது தூதரின்பாலும் அவர்களுக்கிடையில் தீர்ப்பு வழங்குவதற்காக அழைக்கப்பட்டால் நாங்கள் செவியேற்றோம், நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் என்று கூறுவதே அவர்களின் பதிலாக இருந்து வருகிறது. இத்தகையவர்களே வெற்றி பெறுவோர் ஆவர். அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்து அல்லாஹுக்கு அஞ்சி பாதுகாப்பிற்குரிய கேடயமாக அவனை எடுத்துக்கொள்பவர்கள் வெற்றியடைபவர்களாவர். நீர் அவர்களுக்கு கட்டளையிட்டால் உடனே அவர்கள் வீடுகளிலிருந்து புறப்பட்டு விடுவதாக அல்லாஹுவின் மீது உறுதி வாய்ந்த சத்தியங்களை செய்கின்றனர். நீர் கூறுவீராக, சத்தியங்கள் செய்யாதீர்கள். பொதுவாக கட்டுப்பட்டு நடப்பதே போதுமானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு தெரிந்து கொள்பவனாவான். அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள், இத்தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் என்று நீர் கூறுவீராக. எனவே நீங்கள் புறக்கணித்து விட்டால் அத்தூதுவரிடம் ஒப்படைக்கப்பட்டதற்கே அவர் பொறுப்பாளர் ஆவார். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதற்கு நீங்கள் பொறுப்பாளர் ஆவீர்கள்.
நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நீங்கள் நேர்வழியினை பெறுவீர்கள். மேலும் இத்தூதரின் பொறுப்பு தூது செய்தியினை தெளிவாக எடுத்துரைப்பது மட்டுமே ஆகும். அல்லாஹ் உங்களுள் நம்பிக்கை கொண்டு நற்செயல் ஆற்றுபவர்களை அவர்களின் முன்னோர்களை ஹலிஃபாவாக ஆக்கியது போன்று இப்பூமியில் ஹலிஃபாவாக ஆக்குவதாகவும் அவன் அவர்களுக்காக விரும்பிய அவர்களின் மார்க்கத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்துவதாகவும் அவன் அவர்களுக்கு அவர்களது அச்சத்திற்கு பிறகு அதற்கு பதிலாக அமைதியினை வழங்குவதாகவும் அவர்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளான். அவர்கள் என்னை வணங்குவார்கள், எதனையும் எனக்கு இணையாக்க மாட்டார்கள். இதன் பின்னரும் நிராகரிப்பவர்கள் கட்டுப்படாதவர்களாவார்கள். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், மேலும் ஜகாத் கொடுங்கள், இத்தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அப்போதுதான் உங்கள் மீது கருணை காட்டப்படும். மே மாதத்தில் அஹ்மதியா ஜமாத்திற்கு ஒரு முக்கியமான நாள் உள்ளது. அதாவது மே 27ஆம் தேதி ஜமாத்தில் ஹிலாஃபத் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்னும் 3 நாட்கள் இருந்த போதிலும் இது தொடர்பாகவே நான் என்னுடைய கருத்துக்களை கொண்டு வந்துள்ளேன். 1908ஆம் ஆண்டு மே 26ஆம் நாளானது அஹ்மதியா ஜமாத்தின் வரலாற்றில் பலரது உள்ளத்தை உலுக்கிய ஒரு நாளாகும். பலரது ஈமானை சோதித்த நாளாகும். சிலரது உணர்வுகளை நிம்மதி இழக்க செய்த நாளாகும். பகைவர்கள் ஜமாத்தின் உறுப்பினர்களின் உள்ளங்களையும் உணர்வுகளையும் புண்படுத்திய நாளாகும். அஹ்மதியா வரலாற்றில் அஹ்மதியா ஜமாத்தின் பகைவர்கள் செய்த செயல்கள் எந்த அளவுக்கு பதியப்பட்டுள்ளன என்றால் அதனை படிக்கும் ஒருவர் எந்த அளவு மோசமாக மனிதர்கள் நடந்து கொள்ள முடியுமா என வியப்பில் ஆழ்ந்து விடுகிறார்கள். அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணத்தின் போது பகைவர்கள் செய்த செயல்கள் அவ்வளவு மோசமானதாக இருந்தது. இவர்கள் தம்மை முஸ்லிம் என கூறிக்கொண்டு தம்மை ரஹ்மத்துல்லில் ஆலமீனை சார்ந்தவர்களாவோம் என கூறி இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றார்கள். எவ்வாறாயினும் ஒவ்வொருவரும் தத்தமது இயல்பிற்கேற்பவே செயல்படுகின்றனர். ஆனால் பிறகு அல்லாஹுவின் வல்லமை வெளிப்படுகின்றது, அவனது வாக்குறுதிகள் நிறைவேறுகின்றன. மே 27ஆம் தேதி அஹ்மதியா ஜமாத்திற்கு நிம்மதி தரக்கூடியதாகவும் அமைதிக்கான தூதாகவும் வந்தது. அது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் இறைவன் செய்த வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்கான நற்செய்தினை கொண்டு வந்தது. அது பகைவர்களுக்கு அவர்களது நெருப்பில் அவர்களே தம்மை அழித்துக் கொள்ளக்கூடியதாக அந்த நாள் வந்தது. அவர்களின் அனைத்து மகிழ்ச்சிகளும் மாய்ந்து போகக்கூடியதாக அந்த நாள் இருந்தது. ஆக அஹ்மதியா ஜமாத்திற்கு இந்த நாள் ஒரு சாதாரண நாள் ஒன்றும் கிடையாது. மாறாக இந்த நாளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது. மேலும் நாம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்புகளை பார்க்கும்போது இதனது முக்கியத்துவம் மேலும் அதிகமாகி விடுகிறது. முஸ்லிம் உம்மத்தில் பெரும்பான்மை மிகவும் ஆதங்கத்துடன் ஜமாத்தின் பக்கம் பார்க்கின்றது. மாறாக ஆதங்கத்தை விட அதிகமாக போராமையுடன் இவர்களிடம் ஹிலாஃபத் நிலை பெற்றிருக்கிறது என பார்க்கின்றது. மேலும் தமக்குள் ஹிலாஃபத்தை ஏற்படுத்துவதற்கு பலமுறை முயற்சி செய்துள்ளனர், மேலும் செய்து கொண்டும் இருக்கின்றனர். ஆனால் எப்போதுமே தோல்வியை தான் அடைந்துள்ளனர். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தெளிவான கட்டளையையும் வழிகாட்டலையும் மறுக்கின்றனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸீஹ் மவ்ஊத் மற்றும் மெஹ்தி மவ்ஊத் தோன்றும் போது தன்னை கஷ்டத்திற்கு உள்ளாக்கி பனிமலையின் மீது முழங்காலிட்டு இழுத்து கொண்டு செல்ல நேரிட்டாலும் அவரிடம் செல்ல வேண்டும், மேலும் எனது சலாமை எட்ட வைக்க வேண்டும் என கூறியுள்ளார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளங்களையும் கூறியுள்ளார்கள். அது நிறைவேறினால் வாதம் புரியக்கூடியவர் உண்மையாளர் என புரிந்து கொள்ளுங்கள் எனவும் கூறியுள்ளார்கள். இந்த அடையாளங்கள் விண்ணை சார்ந்தவையாகவும் மண்ணை சார்ந்தவையாகவும் உள்ளன.
பலமுறை இதனை பற்றி ஜமாத் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது, பகைவர்களுக்கும் இதனை பற்றி எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது இதனுடைய விளக்கத்தின்பால் நான் செல்ல மாட்டேன். ஆனால் இது ஏற்றுக்கொள்ளாதவர்களின் துரதிருஷ்டமே ஆகும். அவர்கள் உலக ஆதாயங்களினாலும் பெயர்தாங்கி ஆலிம்களின் அச்சத்தினாலும் அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளையின்பால் செவி மடுக்காத காரணத்தினால் வாதம் புரியக்கூடியவரை ஏற்கவில்லை என்பது மட்டுமல்ல, எதிர்ப்பில் தீவிரமாக உள்ள சில முல்லாக்களின் அச்சத்தினால் அரசாங்கங்களும் இறைவன்புறமிருந்து வந்த நபருக்கு எதிராக மிகவும் மோசமான இழிவான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகின்றது. மேலும் வெறுக்கத்தக்க செயல்களிலும் ஈடுபடுகின்றது. அவர்கள் இதை அறிந்தே செய்கின்றனர். வரக்கூடியவரின் நேரத்தை குறித்து காலம் சப்தமிட்டு அறிவிப்பு செய்கின்றது. இறைவன் அடையாளங்களை வெளிப்படுத்தி விட்டான், மேலும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் இறைவன் புறமிருந்து வந்தவரை இவர்கள் எதிர்த்து கொண்டே செல்கின்றனர். ஒவ்வொரு எதிர்ப்பிற்கு பிறகும் ஒரு புதிய தண்டனையின் கீழ் இவர்கள் வருகிறார்கள். ஆனால் இவர்களது பிடிவாதம் எப்படிப்பட்டதென்றால் எதிர்ப்பை இவர்கள் கைவிடுவதில்லை. ஆக இதனை இவர்களது துரதிருஷ்டம் என்று கூறாமல் வேற என்னவென்று கூற முடியும்? எவ்வாறாயினும் நான் கூறியது போன்று இந்த நாளுக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது. இதனை பற்றிய அறிவிப்பை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது முன்னறிவிப்பில் கூறியிருக்கிறார்கள். அது ஒரு குறிப்பிட்ட தேதியில் நிகழும் என கூறவில்லை. எனினும் வரக்கூடிய உண்மை பேரன்பரின் மசீமவுதுடைய தோற்றம் குறித்து அறிவித்த பின் ஹிலாஃபத்தை பற்றி கூறி முன்னறிவிப்பை செய்துள்ளார்கள். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த இதனை விட வேறெந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸ் இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் நாடும் வரை உங்கள் மத்தியில் நுபுவத் நிலை பெற்றிருக்கும். பிறகு அதனை எடுத்துக்கொள்வான். அதன் பின்னர் நுபுவத் வழியில் ஹிலாஃபத் நிலை பெறும். அல்லாஹ் விரும்பும் போது இந்த அருளையும் எடுத்துக்கொள்வான். பிறகு அவனது நியதிக்கேற்ப தீங்கிழைக்கக்கூடிய மன்னர் ஆட்சி நிலை பெறும். அதில் மக்கள் துன்பப்படுவார்கள், மிகவும் கஷ்டப்படுவார்கள். இந்த காலகட்டம் முடிந்த பிறகு அவனது இரண்டாவது நியதிக்கேற்ப கொடுங்கோல் ஆட்சி நிலை பெறும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வின் கருணை வெளிப்படும். இந்த அநீதி மற்றும் கொடுமையான நிலைமைக்கு ஒரு முடிவு கட்டும். இதன் பிறகு நுபுவத் வழியில் ஹிலாஃபத் நிலை பெறும். இதனை கூறிய பின்னர் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். ஆக முதலில் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நபித்துவத்தை பற்றி கூறியுள்ளார்கள். பிறகு நுபுவத்து வழியில் தொடரக்கூடிய ஹிலாஃபத்தே ராஷிதா நிலை பெறுவதனை குறித்து கூறியுள்ளார்கள். மேலும் ஹிலாஃபத்தே ராஷிதா என்று அழைக்கக்கூடிய முதல் 4 ஹிலாஃபத்தும் எவ்வாறு உலக பெருமைகளிலிருந்து விலகியவாறு இறைவனுக்காக இறை விருப்பத்தினை எப்போதும் கண்முன் நிறுத்தியவாறு ஹிலாஃபத் பணிகளை செய்தது என்பதனை உலகம் பார்த்தது. பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்று எவ்வாறு சொல்லுக்கு சொல் நிறைவேறியது என்றால், அதன் பின்னர் தோன்றிய முஸ்லிம் மன்னர் ஆட்சியில் குறைவாக தீங்கிழைக்கக்கூடிய, சில காலங்களில் அதிகமாக தீங்கிழைக்கக்கூடிய மன்னர் ஆட்சி நிலை பெற்றதனை பார்க்க முடிகிறது. ஆக ஹிலாஃபத்தே ராஷிதாவிற்கு பிறகு இவ்வாறு மன்னர் ஆட்சி நிலை பெற்றது. இதன்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்று நிறைவேறியது. வரலாற்றை படித்து பார்த்தால் அநீதி மற்றும் கொடுமைகள் இந்த மன்னராட்சியில் நிலை கொண்டிருந்ததனை நம்மால் பார்க்க முடியும்.
மன்னராட்சியில் மார்க்கத்தை விட உலகத்தின் பக்கமே அதிக கவனம் இருந்து வந்தது. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறகு எப்போதும் நடப்பது போல் அல்லாஹு தாலா தனது அடியார்கள் மீது கருணை புரிவான். ஒரு இருண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் அல்லாஹுவின் கருணை வெளிப்படுகிறது. இவ்வாறு அநீதி மற்றும் அநியாயமான காலகட்டம் முடிவடைகிறது. பிறகு நுபுவத் வழியில் ஹிலாஃபத் நடைபெறுகிறது. இதன் பிறகு அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள் என ஹதீஸில் வருகிறது. இந்த ஹதீஸின் பால் கவனம் செலுத்தி ஒவ்வொரு மனிதராலும் பார்க்க முடியும். அதாவது ஹிலாஃபத்தே ராஷிதா பற்றிய அன்னாரது முன்னறிவிப்பும் நிறைவேறியது. பிறகு குறைவான தீங்கிழைக்கக்கூடிய மன்னராட்சி, அதன் பின்னர் கொடுங்கோல் மன்னராட்சி பற்றி அன்னாரது முன்னறிவிப்புகளும் நிறைவேறியது. பிறகு இந்த ஹதீஸின் கடைசி பகுதியினை பற்றி எல்லா விதமான அடையாளங்களும் நிறைவேறியுள்ளன. மேலும் இறைவன் ஆஹரீன மின்ஹும் லம்மா எல்ஹகு பிஹிம், அதாவது ஆஹரீன்களில் இவர்களை சந்திக்காத வேறொரு மக்கள் மத்தியில் அவரை அனுப்புவான். அதாவது நுபுவத் வழியில் ஹிலாஃபத் தொடர்வதற்கான வழியினை அல்லாஹ் மீண்டும் ஏற்படுத்துவான் என்ற அறிவிப்பையும் செய்துள்ளான். அவன் வெற்றியாளனும் ஞானமிக்கவனுமாவான் என்று கூறியுள்ளான். அவனது ஞானம் செயல்பட துவங்கும் போது, அவனது கருணை முழுமையாக வெளிப்படும் போது முஸ்லிம்கள் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவர். பிறகு நுபுவத் வழியில் ஹிலாஃபத் தோன்றியது. அஹ்மதிகளாகிய நாம் நற்பெயரை பெற்றவர்களாவோம். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸின் முன்னறிவிப்பின் கூற்றின் முதல் பகுதிக்கு உட்படக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அதில் நாம் நம்பிக்கை கொள்கின்றோம். மேலும் முழுமையாக நிறைவேறியதாக நம்புகின்றோம். அதே சமயம் நாம் அதன் கடைசி பகுதியிலும் நம்பிக்கை கொள்கின்றோம். மேலும் நாம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்றுக்கள் நிறைவேறிவிட்டன என்பதில் முழுமையாக நம்பிக்கை கொள்கின்றோம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மற்றொரு ஹதீஸும் உள்ளது. வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், அதாவது ஆஹரீன்களிலும் தற்பொழுது வரை முன்னவர்களுடன் இணையாத பின்னவர்களிலும் என்ற அல்லாஹுடைய கூற்றின் மீது நம்பிக்கை கொண்டவாறு காலத்தின் நிலைமைகள் மற்றும் அனைத்து அடையாளங்களும் நிறைவேறுவதனை பார்த்தவாறு வரக்கூடிய மஸீஹ் மவ்ஊத் மற்றும் மெஹ்தி மவ்ஊத் மீதும் நாம் நம்பிக்கை கொள்கின்றோம். அதன் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் நபியுல்லா என்று அழைத்துள்ளார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் மசீஹிற்கும் இடையில் எந்த நபியும் இல்லை என கூறியுள்ளார்கள். மேலும் ஆஹரீன மின்ஹும் என்ற வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் இறுதி காலத்தில் தோன்றக்கூடியவரை அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோற்றமாக ஆக்கியுள்ளான். ஆக வரக்கூடிய மஸீஹ் மவ்ஊத் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தன்னை மாய்த்து கொண்டு அவர்களது நிழலாக தோன்றி நுபுவத்தின் அந்தஸ்தை அடைவார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தின் விளக்கத்தில் ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோளில் கை வைத்து வரக்கூடியவர் இவர்களை சார்ந்தவராக இருப்பார், அவர் அரபி அல்லாதவராக இருப்பார் எனவும் கூறியுள்ளார்கள். ஈமான் மறைந்து கார்த்திகை நட்சத்திரம் வரை சென்று விடுவதனை பற்றிய அடையாளத்தையும் கூறியுள்ளார்கள். இதனை அனைத்து ஆலிம்களும் ஒப்புக்கொள்கின்றனர். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்த போது முஸ்லிம்களின் மார்க்க நம்பிக்கை மிகவும் பலகீனமாக இருந்தது. ஈமான் பூமியிலிருந்து மறைந்து போயிருந்தது. ஆக இந்த அடையாளங்கள் யாவும் நிறைவேறியதை நாம் பார்க்கின்றோம்.
இந்த அடையாளங்கள் நிறைவேறியது வரக்கூடிய மசீஹ் மௌத் சரியான நேரத்தில்தான் வந்துள்ளார் என்பதனை எடுத்துரைக்கின்றது. इस आयत की இங்கு நான் இதனையும் விளக்க விரும்புகின்றேன். அதாவது ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாத்தமுல் குலஃபா என்ற ரீதியில் इन लोगों में से होगा गैर மின்ஹாஜ நுபுவத்தின் खिलाफத்தின் உயர்நிலையை அடைந்து விட்டார்கள். और सुरैया पर चले जाने की அதாவது மின்ஹாஜ நுபுவத்தின் மிகவும் உயர்வான தரத்தில் நிலை பெற்று விட்டார்கள். तस्लीम भी कर அல்லாஹ்வின் கூற்றுகள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்றுகளின்படி மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நிலையானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்கள் தன்னை முழுமையாக மாய்த்து கொண்டதன் காரணத்தினால் ஜில்லி நபி, அதாவது நிழல் வடிவிலான நபி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளார்கள். निशानों का पूरा होता भी देखते हैं. அன்னார் மூலமாக தொடர்ந்த ஹிலாஃபத் அமைப்பு அவர்களுடைய வழியிலேயே இன்னும் சரியாக கூறுவதா இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியில் நிலை பெற்று இருக்கின்றது. அதனுடைய பணி திருக்குரானை, ஷரியத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதாகும். திருக்குரானின் போதனைகளுக்கேற்ப அல்லாஹுக்குரிய உரிமைகளையும் படைப்பினங்களின் உரிமைகளையும் நிறைவேற்றுவதன் பக்கம் தானும் கவனம் செலுத்தி மற்றவர்களையும் கவனம் செலுத்த வைப்பதுமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறையை தனது வழிகாட்டியாக ஆக்கிக் கொண்டு அதன்படி அமல் செய்வது, ஜமாத்தை அதன் பக்கம் கவனம் செலுத்த செய்வது மற்றும் அமல் செய்ய வைப்பதும் ஆகும். ஆக அஹ்மதிய ஹிலாஃபத்தும் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சியில் ஹிலாஃபத்தே ராஷிதாவுடைய தொடர்ச்சியாகும். முதல் ஹிலாஃபத்தை பற்றி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அறிவை பெற்று ஒரு காலகட்டத்திற்கு பிறகு முற்று பெற்று விடும் என அறிவிப்பு செய்தார்கள். वो आपके तरीक पर जो दरअसल ஆனால் இரண்டாவது காலகட்டத்தின் கிலாஃபத்தை பற்றி அல்லாஹ்விடமிருந்து அறிவை பெற்று அது எப்போதும் நிலைத்திருக்கும் என நற்செய்தினை வழங்கியுள்ளார்கள். இந்த நற்செய்தி எப்படிப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்டது? நிச்சயமாக இது ஹிலாஃபத்துடன் இணைந்திருக்கும் உரிமையை செலுத்தக்கூடிய மக்களுக்கு மட்டுமே ஆகும். இறை அச்சத்தின்படி செல்லக்கூடிய மக்களுக்கு, को अपना रहनुमा அமலே சாலிஹ் அதாவது நற்செயல்கள் புரியக்கூடியவர்களுக்கு, बात को இபாதத்துகளில் முன்னேறக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த நற்செய்தி உரியதாகும். बस அஹ்மதியா ஜமாத்தில் இணையக்கூடிய மக்கள் பலர் உள்ளனர். ஆனால் அஹ்மதியா ஹிலாஃபத்துடன் இணைந்திருப்பதற்கான உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதில்லை. எனவே அல்லாஹுவின் நியதி அவர்களை ஜமாத்திலிருந்து வெளியேற்றி விடுகிறது. உலகவாதிகளாக இருப்பதால் அவர்கள் அஹ்மதியா ஜமாத்திலிருந்து சாதாரணமாகவே வெளியேற்றப்படுகிறார்கள். और दूसरे दौर के खिलाफ அல்லது அவர்கள் தாமாகவே வெளியேறுவதற்கான அறிவிப்பை செய்து விடுகிறார்கள். खुशखबरी अता ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் சென்று விட்டதன் காரணமாக அஹ்மதியா ஜமாத்தின் முன்னேற்றத்தில் ஏதாவது வித்தியாசம் ஏற்பட்டுள்ளதா? எப்போதாவது தடை ஏற்பட்டுள்ளதா? ஒருவர் சென்றதனால் அல்லாஹ் ஒரு ஜமாத்தினை ஏற்படுத்தி விடுகின்றான். காய்ந்த கிளைகள் எப்பொழுதுமே வெட்டப்படும். பின்னர் பசுமையான செழுமையான கிளைகள் இன்னும் அதிகமாக வருகின்றன. அதே போன்றுதான் இது அல்லாஹுவின் வாக்குறுதி ஆகும். இந்த ஹிலாஃபத் அமைப்பு தற்பொழுது தொடர வேண்டும். அதற்காகத்தான் மரத்தை தரிப்பது, அதனை சரி செய்வது மற்றும் பாதுகாப்பது ஆகியவற்றை அல்லாஹ் தனது சொந்த கையில் எடுத்துள்ளான். इसलिए अल्लाह ताला की तकदीर उनको அல்லாஹ் தனது அதிக அன்பிற்குரிய மனிதன் மற்றும் நபியின் முன்னறிவிப்பை வெற்றி பெற செய்யாமல் ஒருபோதும் இருக்க மாட்டான். நிச்சயமாக இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. இன்ஷா அல்லாஹ் இன்றும் நிறைவேறிக் கொண்டே செல்கின்றது. ஆனால் சில சூழ்நிலைகள் வருகின்றன. அப்போது எதிரிகள் மற்றும் பலகீனமான ஈமான் கொண்டவர்கள் இவர்கள் இப்போது அழிந்து போய் விடுவார்கள் என நினைக்கின்றனர். ஆனால் அல்லாஹுவின் ஆதரவான அடையாளங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஜமாத்தை பாதுகாத்து காப்பாற்றி விடுகின்றது. तो हरी और सरसब्ज टहनियां पहले से ज्यादा நான் கூறியது போன்று உள்ளத்தை உழுக்கக்கூடிய காலகட்டம் ஜமாத்தில்
ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணம் ஏற்பட்ட சமயத்தில் ஏற்பட்டது. எதிரிகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள், அகமதிகள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்திருந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதற்காக ஜமாத்தினை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் எனக்கு மீண்டும் மீண்டும் உன்னுடைய நேரம் மிக அருகில் உள்ளது என செய்தியினை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் எனவும், மேலும் இந்த விஷயத்தின் மூலம் சோர்ந்து போகவோ துன்பப்படவோ அவசியமில்லை எனவும் கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது நூல் வசியத்தில் கவலையடைய வேண்டாம் என எழுதியுள்ளார்கள். இதில் உலகிலிருந்து தான் செல்ல விரும்புவதனை பற்றிய செய்தியும் உள்ளது. மேலும் ஜமாத்தின் ஆன்மீக, பொருளாதார மற்றும் அமைப்பு தொடர்பான விஷயங்களையும் விளக்கியுள்ளார்கள். மேலும் அது நிலை பெறுவது பற்றியும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதனை பற்றியும் கூறியிருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள், என்னுடன் இறைவனுடைய வாக்குறுதி உள்ளது. அவன் ஜமாத்திற்கு முன்னேற்றம் வழங்குவான். மேலும் முன்னேற்றம் அடையக்கூடிய மற்றும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹிலாஃபத் நிலை பெற்றிருக்கும் ஜமாத் இதுவே ஆகும் எனவும் கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதுகின்றார்கள், இறைவனுடைய வார்த்தை என்னிடம் கூறியது, பல சம்பவங்கள் உலகில் நடைபெறும், பல்வேறு தண்டனைகள் பூமியில் இறங்கும், அவற்றில் சில என்னுடைய வாழ்விலேயே நிகழ்ந்துவிடும், மேலும் சில பிறகு வரும். அவன் இந்த ஜமாத்திற்கு முழுமையான முன்னேற்றத்தை வழங்குவான். சில என்னுடைய கைகளிலும் மேலும் சில எனக்கு பிறகு நிகழும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா இரண்டு விதமான வல்லமையை வெளிப்படுத்துகின்றான். முதலாவது நபிமார்களுடைய கைகள் மூலம் தனது வல்லமையின் கையை வெளிப்படுத்துகின்றான். இரண்டாவது நபியுடைய மரணத்திற்கு பிறகு கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய நேரம் வரும்போது, எதிரிகள் கொந்தளிக்கும் போது, மேலும் இவர்கள் முடிந்துவிட்டார்கள், இவர்களது ஜமாத் அழிந்துவிடும் என உறுதி கொள்ளும் நேரத்தில், மேலும் ஜமாத் மக்களும் கூட நிலையற்று இருக்கும் போது, அவர்களது இடுப்புகள் முறிந்து போயிருக்கும் போது, பல நஷ்டவாளிகள் முர்த்ததாவதற்கான வழியினை மேற்கொள்ளும் போது, இறைவன் தனது இரண்டாவது வல்லமையை வெளிப்படுத்துவான். கீழே விழக்கூடிய ஜமாத்தை காப்பாற்றுகின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இரண்டாவது வல்லமையை பார்ப்பது உங்களுக்கு அவசியமானதாகும். அது வருவது உங்களுக்கு சிறந்ததாகும். ஏனென்றால் அது நிலையானதாகும். அதனுடைய தொடர் மறுமை வரை முறிந்து போய்விடாததாகும். மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் போகும்போது இறைவன் உங்களுக்காக அந்த இரண்டாவது வல்லமையை அனுப்புவான். அது எப்போதும் உங்களுடன் இருக்கும். எவ்வாறென்றால், இறைவன் இது தொடர்பாக பராஹினே அஹ்மதியாவில் வாக்குறுதி அளித்துள்ளான். அந்த வாக்குறுதி என் தொடர்பானதல்ல, மாறாக அது உங்களை பற்றிய வாக்குறுதி ஆகும். இறைவன் கூறுகின்றான், நான் உம்மை பின்பற்றக்கூடிய இந்த ஜமாத்தை மறுமை வரை மற்றவர்கள் மீது வெற்றி பெற செய்வேன். ஆக அல்லாஹ்வின் அருளினால் நாம் கடந்த 105 வருடங்களாக அல்லாஹ்வின் இந்த வாக்குறுதி நிறைவேறுவதனை பார்த்து வருகின்றோம். ஜமாத்தின் மீது பல்வேறு காலகட்டங்கள் வந்தன. ஆனால் ஜமாத் அல்லாஹ்வின் அருளினால் முன்னேற்றத்தின் பாதையில் மிகவும் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஒரு நாட்டில் எதிரி அநீதி மற்றும் வரம்பு மீறல்கள் மூலமாக கஷ்டப்படுத்துவதற்கு முயற்சிகளை செய்கின்றான், அநீதியும் அக்கிரமும் செய்கின்றான். ஆனால் அல்லாஹ் மற்றொரு நாட்டில் வெற்றிக்கான ஆச்சரியமூட்டும் வழிகளை திறந்து விடுகின்றான். இது மட்டுமல்ல, எந்த நாட்டில் கடினங்கள் ஏற்படுத்தப்படுகின்றதோ அங்குள்ள ஜமாத் மக்களுக்கு உறுதியான ஈமானை வழங்கிக் கொண்டே செல்கின்றான். எனது எல்லா விதமான பலகீனங்கள் இருந்தும் கூட அல்லாஹ் எவ்வாறு ஜமாத்தை வெற்றியின் பாதையில் முன்னேற செய்கின்றான் என்பதனை நான் பார்க்கும்போது அல்லாஹுவின் மீதுள்ள ஈமானில் மேலும் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. அல்லாஹுவின் வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை மேலும் வலுவடைகின்றது. நிச்சயமாக இறைவனது கரங்கள் தான்
ஜமாத்தை முன்னேற்றி கொண்டே செல்கின்றது. आगे बढ़ती चली जा रही है। மேலும் அல்லாஹ் யாரை ஹலிஃபாவாக நியமிப்பானோ அவரது நிலைமை எவ்வாறாக இருந்தாலும் அல்லாஹ் தனது உதவியை செய்து கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹு தாலா. तो दूसरे मुल्क में अल्लाह ताला ஐந்தாவது ஹிலாஃபத் நிலை பெற்றவுடன் அல்லாஹ் தனது இந்த செயல் ரீதியான சாட்சியத்தையும் வழங்கிவிட்டான். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பு மற்றும் அன்னாருடைய உண்மை பேரன்பரின் கூற்று, அதாவது ஹிலாஃபத் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சியின் காலத்தின் நிலையானதாகும். நிச்சயமாக அல்லாஹுவின் நியதியின்படி இந்த அமைப்பு அல்லாஹுவின் அருளினால் தொடரும் இன்ஷா அல்லாஹு தாலா. ஆனால் அல்லாஹ் ஹிலாஃபத்தின் அருளிலிருந்து பலன் பெறக்கூடியவர்களுக்கென்று சில அடையாளங்களை கூறியுள்ளான். நான் ஓதிய வசனத்தில் ஹிலாஃபத்திடமிருந்து பலன் பெறுவதற்கு தேவையான அந்த அனைத்து விஷயங்களையும் கூறியிருக்கின்றான். जो जमात को आगे से आगे ले जाता அல்லாஹ் கூறுகின்றான், और जिसको भी खुदा ताला खलीफा बनाएगा நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வின் பாலும் அவனது தூதரின் பாலும் அவர்களுக்கிடையில் தீர்ப்பு வழங்குவதற்காக அழைக்கப்பட்டால் அவர்களது பதில் खामसा சமிஅனா வ அத்தானா, அதாவது நாங்கள் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதாக இருக்கும். இவர்கள்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள், இவர்கள்தான் வெற்றியினை காணக்கூடியவர்கள் ஆவார்கள். ஆக இங்கு ஆரம்பத்தில் இபாதத் மற்றும் மார்க்கத்தை பற்றி மட்டும் கூறப்படவில்லை. மாறாக திருக்குர்ஆனுடைய வாதமாகிய இதில் அல்லாஹுவின் உரிமைகளை பற்றி எங்கு விளக்கப்பட்டுள்ளதோ அங்கு அடியார்களுக்குரிய உரிமைகளை பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது. சமூக அமைப்பு பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது, நிர்வாக அமைப்பு பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது. जो आयात में तिलावत की திருக்குர்ஆன் ஒரு முழுமையான வாழ்க்கை நடைமுறை சட்டமாகும். बातों का नक्शा भी ஜமாத்தில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு மற்றும் அதற்கான ஏற்பாடு இருந்தும் अल्लाह ताला फरमाता है தனது உலக விஷயங்களில் மற்றும் சண்டைகளில் நீதிமன்றங்கள் செல்லும் மக்களுக்கு இதில் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. तरफ बुलाया जाता है ஜமாத் அமைப்பில் ஷரியத் மற்றும் சட்டங்களை கண்முன் நிறுத்தி பிரச்சனை சரி செய்யப்படும். ஆனால் அவர்கள் ஜமாத் அமைப்பின் முன்பு மறுக்கின்றார்கள். நாட்டின் நீதிமன்றங்களுக்கு அதனை எடுத்து செல்கின்றனர். குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் போன்றவற்றை கொண்டு செல்கின்றனர். இது போன்ற வேறு சில பிரச்சனைகளும் உள்ளன. जहाँ अल्लाह ताला के हुकूक की तफसील है ஆரம்பத்தில் இவர்கள் बात की भी तफसील ஜமாத்தில் பிரச்சனையை கொண்டு செல்லக்கூடாது என நினைக்கின்றார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிராக தீர்ப்புகள் வழங்கப்படும் போது அல்லது அவர்கள் எதிர்பார்த்தது அவர்களுக்கு கிடைக்காத போது பிறகு ஜமாத்தின் பக்கம் வருகின்றார்கள். और झगड़े बावजूद जमात के निजाम के இந்த விஷயங்கள் தான் ஒருவரது பலகீனமான ஈமானை வெளிப்படுத்துகின்றது. जमाती निजाम में कि शरीयत और कानून को सामने रखकर सुलझाया जाए அல்லாஹ் கூறுகின்றான், निजाम जमात के सामने இறைவன் மற்றும் அவனது தூதரின் தீர்ப்பிற்கேற்ப தமது விவகாரங்களை அமைத்துக் கொள்பவரே நம்பிக்கை கொண்டவராவார். ஜமாத் அமைப்பு இறைவன் மற்றும் அவனது தூதரின் தீர்ப்பிற்கேற்ப தீர்ப்புகள் வழங்க முயற்சி செய்கின்றது. அவ்வாறு செய்யவும் வேண்டும். पता चलता है இங்கு நான் ஜமாத் அமைப்பின் அந்த பிரிவை சேர்ந்த மக்களை எச்சரிக்கை செய்ய விரும்புகின்றேன். அதாவது யார் திருக்குர்ஆன் மற்றும் சுன்னத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்களும் தவறிழைக்கின்றனர். மேலும் அவர்கள் தங்களின் தவற்றின் காரணமாக ஜமாத் மற்றும் ஹிலாஃபத் அமைப்பிலிருந்து ஒரு சிலரை விலக்கவும் காரணமாகி விடுகின்றார்கள். அதற்கு அவர்களே பொறுப்பும் ஆவார்கள். ईमान का इजहार कर रही அல்லாஹ் மக்கள் மத்தியில் நீதியுடன் தீர்ப்பு வழங்குவதனை ஹிலாஃபத்தின் ஒரு பணியாக வைத்துள்ளான். मामलात இன்றைய காலத்தில் அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தில் வளர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டே செல்கின்றன. ஜமாத்துகளில் எந்தளவு வளர்ச்சிகள் ஏற்பட்டுள்ளது என்றால் காலத்தின் ஹலிஃபா ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று ஒவ்வொரு விவகாரத்தையும் நேரடியாக கையில் எடுத்து जमात के उस हिस्से को भी तंबीह करना चाहता हूँ தீர்ப்பு வழங்குவதென்பது சாத்தியமற்றதாகும். गहराई में जाकर எந்த அளவு ஜமாத்தில் வளர்ச்சிகள் ஏற்படுமோ இதில் மேலும் அதிக கஷ்டம் ஏற்பட்டு கொண்டே செல்லும். எந்த பணியாளர் மற்றும் பொறுப்பாளர் இதற்காக நியமிக்கப்பட்டுள்ளாரோ அவர்கள் இறையச்சத்தை மேற்கொண்டவாறு
தக்வாவின் வழியில் சென்றவாறு தீர்ப்பு வழங்கவில்லை என்றால், தனது பணியை நிறைவு செய்யவில்லை என்றால், அவர்கள் காலத்தின் கலீஃபாவிற்கு கெட்ட பெயரை வாங்கி தருபவர்களாவார்கள். இறைவன் முன் தானும் தவறிழைத்தவராக ஆகின்றனர், காலத்தின் கலீஃபாவையும் தவறிழைக்க செய்பவராக ஆக்குகின்றனர். ஆக குறிப்பாக காதி சாஹிபுகள், மேலும் தீர்ப்பு வழங்க பொறுப்பு வழங்கப்பட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அமீர்மார்கள் நீதியில் நிலைநின்றவாறு ஹிலாபத்தின் உறுதிப்பாட்டிற்கு காரணமாக அமையவும் முயற்சி செய்ய வேண்டும், காரணமாகவும் வேண்டும். இல்லையென்றால் இவர்களே வெளிப்படையில் பொறுப்பாளர்கள் ஆவார்கள். மேலும் ஹிலாபத் அமைப்பின் வேரை உறுதியற்றதாக ஆக்க முயற்சி செய்பவர்கள் ஆவார்கள். ஆக களப்பற்ற முறையில் அல்லாஹுக்காக ஆகி தக்வாவை மேற்கொண்டு வெற்றி பெற செய்யக்கூடியவர்களாக ஆகின்ற மற்றும் ஜமாத் அமைப்பும் ஹிலாபத் அமைப்பிற்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ்விடம் மன்றாடக்கூடியவர்களாக ஆகின்றவர்களை அல்லாஹ் வெற்றி பெறக்கூடியவர்களாக ஆக்குகின்ற வேளையில் எவரிடமெல்லாம் தீர்ப்பு வழங்கக்கூடிய பொறுப்பு உள்ளதோ இதில் காசி சாஹிபுகளும் அடங்குவார்கள். அவர்களுக்கும் நான் கூறுகின்றேன், நீங்களும் இறைவன் மற்றும் அவனது தூதருக்கேற்ப பணியாற்றுங்கள். நீதியிலிருந்து உங்களை விலக்கக்கூடிய விஷயங்களை பேசாதீர்கள், தக்வாவிலிருந்து விலகியுள்ள விஷயங்களை பேசாதீர்கள். காலத்தின் ஹலீஃபாவின் பிரதிநிதியாக செயல்படுவதற்குரிய சரியான உரிமையை செலுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லையென்றால் ஒரு காலம் வரும், அப்போது கண்டிப்பாக பிடிபடுவீர்கள். உலக நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் இறைவனது தண்டனைக்கும் ஆளாக நேரிடும். ஆக இது ஒவ்வொரு பொறுப்பாளரும் அச்சப்பட வேண்டிய இடமாகும். பொறுப்பாளர் ஆவதென்பது வெறும் பெயருக்காக பொறுப்பாளர் ஆவது கிடையாது, மாறாக இது மிகப்பெரிய பொறுப்பாகும். அடுத்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக வாதம் புரிகின்றீர்கள் என்றால், அவனது தூதர் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக வாதம் புரிகின்றீர்கள் என்றால், ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக வாதம் புரிகின்றீர்கள் என்றால், உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவதாக வாதம் புரிகின்றீர்கள் என்றால், பிறகு அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் ஒவ்வொரு கட்டளையின்படியும் செயல்பட வேண்டும். காலத்தின் இமாம் உங்களிடம் கூறியதனை செய்யுங்கள். காலத்தின் கலீஃபாவிடமிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வழிகாட்டலுக்கேற்ப செயல்படுங்கள். இல்லையென்றால் நீங்கள் உறுதிமொழி எடுப்பது, சப்தமாக நாங்கள் அதனை செய்து விடுவோம், நாங்கள் இதனை செய்துவிடுவோம் என கூறுவது அர்த்தமற்றதாகிவிடும். அல்லாஹ் உங்களது உள்ளங்களின் நிலைகளை நன்கு அறிகின்றான். அவனுக்கு தெரியும் நீங்கள் சொல்வது என்ன, செய்வது என்ன என்பதனை அவன் நன்கு அறிகின்றான். ஒவ்வொரு இஜ்திமாவிலும் காலத்தின் ஹலீஃபா எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவுக்கும் கட்டுப்படுவோம், அதனை கடைபிடிப்பதனை அவசியமானதாக கருதுவோம் என உறுதிமொழி எடுக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் சின்ன சின்ன விஷயத்தினை கூட பின்பற்றுவதில்லை. மாறாக திருக்குர்ஆனில் உள்ள கட்டளைக்கு கட்டுப்படுவது மற்றும் பின்பற்றுவதற்கு கூட அவர்கள் முயற்சி செய்வதில்லை. குறைந்தபட்ச தரத்தை அடைவதற்கு கூட அவர்கள் முயற்சி செய்வதில்லை. நான் ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். இங்கு வெஸ்ட் கோஸ்ட் உடைய ஜலசா நடைபெற்றது. பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன, மேலும் பல விஷயங்கள் வெளியில் வரலாம். தற்பொழுது பெண்களுடைய உதாரணம் என் முன் இருக்கின்றது. நான் மேற்கத்திய நாடுகளில் வசிக்கக்கூடிய நமது ஒவ்வொரு பெண்ணும் ஒழுக்கமான ஆடைகளை அணிய வேண்டும், ஹிஜாப் அணிய வேண்டும், நீங்கள் உங்களை மூடிக்கொள்ள வேண்டும். இது திருக்குர்ஆனின் கட்டளையாகும். இது ஒரு சாதாரண கட்டளை ஒன்றும் கிடையாது. மாறாக திருக்குர்ஆன் குறிப்பாக இதனை கூறியுள்ளது. இதன்படி செயல்படுங்கள் எனவும் கவனம் ஊட்டியிருந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் பார்த்தேன், இதன் பக்கம் கொஞ்சம் கூட கவனம் ஏற்படவில்லை. மாறாக சில பெண்களுக்கு லெஜ்னாக்கள் கட்டாயப்படுத்தி நிக்காப் போன்றவற்றை அணிவித்தார்கள். பிறகு லெஜ்னா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பர்தாக்களை அவர்கள் பள்ளிவாசலிலேயே போட்டுவிட்டு சென்றுள்ளனர். சுத்தம் செய்யக்கூடியவர்கள் அதனை ஒன்று சேர்த்துள்ளனர். ஆக இஸ்லாம் வெட்கத்தை பேண வேண்டும் என்ற கட்டளையை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துள்ளது. மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பாக பெண்களுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார்கள். ஏனென்றால் ஆண்களின் பார்வை கட்டுப்பாடற்று இருக்கும். இந்த கட்டளை இருவரது நன்மைக்காகவும் கொடுக்கப்பட்டதாகும். இதில் எந்த விதமான
செலவும் எந்தவிதமான உழைப்பும் கிடையாது. ஆனால் உலக சிந்தனை மிகைத்துள்ளது. அதனால் இவர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் அமல் செய்தால் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆவீர்கள். இல்லை என்றால் தூதரின் பணி தூது செய்தினை எட்ட வைப்பது மட்டுமே ஆகும். இறைவனின் கட்டளைகளை தெளிவாக எடுத்துக் கூறுவது மட்டுமே ஆகும். நீங்கள் அமல் செய்தால் நேர்வழியினை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். மேலும் பையத்தின் உடன்படிக்கையை செலுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். இல்லை என்றால் அல்லாஹ் அனைத்தையும் அறிபவன் ஆவான் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். நாம் அகமதியாகிவிட்டோம் என்பதற்காக மட்டும் மகிழ்ச்சி அடையாதீர்கள், அல்லது அகமது வீட்டில் பிறந்துள்ளோம் என்பதற்காக மட்டும் மகிழ்ச்சி அடையாதீர்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னிடம் செய்த பையத்துடன் சேர்ந்து நல்ல அமல்கள் செய்யவில்லை என்றால் எந்த பயனும் தராது. அடுத்து தொழுவது ஒரு அடிப்படை கட்டளையாகும். இதனை மனிதனின் பிறப்பின் நோக்கமாக இறைவன் கூறியிருக்கின்றான். ஆனால் இதிலும் நமது நல்ல திறம்பட செயல்படக்கூடிய பணியாளர்களும் கூட சோம்பேறித்தனம் காட்டிவிடுகின்றனர். சில பொறுப்பாளர்கள் உள்ளனர், அவர்கள் வெளியில் பணிபுரிகின்றார்கள், நல்ல திறம்பட செயல்படக்கூடியவர்கள் ஆவார்கள். இங்கு வரும்போது மிகவும் உருக்கத்துடன் தொழுவார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது தொழுவதில்லை என அவர்களது மனைவிமார்கள் கூறுகின்றனர். இறைவனது மிகவும் முக்கியமான கட்டளையின்படி செயல்படவில்லை என்றால் பிறகு நாங்கள் அதனை செய்து விடுவோம், இதனை செய்து விடுவோம் என கூறுவது வீணானவையாகும். முதலில் தனது நிலைமைகளை சரி செய்யுங்கள். இறைவனுடைய ஒவ்வொரு கட்டளையின்படி செயல்படக்கூடிய நிலைமையை ஏற்படும் போது அல்லாஹ்வின் விருப்பத்தினை பெறுவதற்கு ஒரு சிறப்பான முயற்சி இருக்கும் போதுதான் ஒரு அகமதி, ஒரு மூமின் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம் என்பதன் உரிமையை செலுத்துபவராக ஆக முடியும். இவ்வாறு நடக்கும்போது ஈமான் கொண்ட பிறகு அதில் முன்னேற்றம் அடைவதற்கான முயற்சி இருக்கும் போது, நல்ல அமல்கள் செய்வதன் பக்கம் கவனம் இருக்கும் போது அப்படிப்பட்ட மக்கள் ஹிலாஃபத்தின் அருளிலிருந்து பலன் பெற்றுக் கொண்டே செல்வார்கள். மேலும் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், இபாதத் செய்யக்கூடியவர்கள், எல்லா விதமான இணை வைப்பதிலிருந்தும் தவிர்ந்திருக்கக்கூடியவர்களுடன் தான் அல்லாஹ் இந்த வாக்குறுதியை செய்துள்ளான். அல்லது ஹிலாஃபத் அமைப்பிலிருந்து இவர்கள்தான் பயன் பெறுவார்கள், இவர்கள்தான் நிம்மதி பெறுவார்கள், இவர்களுக்குத்தான் அச்சத்தில் இருந்து அல்லாஹ் அமைதியினை வழங்குவான். அவர்கள் ஹிலாஃபத் வடிவில் கிடைத்த அல்லாஹ்வின் இந்த அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் கூறியது போன்று அஹ்மதியத்தில் தான் அல்லாஹ் இந்த அமைப்பை ஏற்படுத்தியுள்ளான். இதனை தவிர வேறெங்கும் இந்த அமைப்பை தொடர் செய்ய முடியாது. அஹ்மதிகள் அல்லாஹ்வின் அருளினால் நற்பெறு பெற்றவர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக அவர்களுக்கு ஹிலாஃபத்தின் அருளிலிருந்து பங்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆக எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹுவின் வாக்குறுதி நிபந்தனையற்றது கிடையாது, மாறாக சில நிபந்தனைகளை உள்ளடக்கியதாக உள்ளது. இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றும் போதுதான் அல்லாஹுவின் அருளினால் நிம்மதியும் கிடைக்கும், அச்சத்தின் நிலை அமைதியில் மாறிவிடும். ஜமாத் மக்கள் இந்த விஷயத்தை பலமுறை கண்டுள்ளனர். இந்த காலகட்டத்தில் மற்றவர்கள் கூட எவ்வாறு அல்லாஹ் அஹ்மதிகளுக்கு அமைதிக்கான ஏற்பாட்டை செய்கின்றான் என்பதனை பார்த்துள்ளனர். இந்த விஷயம் மற்றவர்களுக்கும் தென்படுகின்றது. இதனை நான் பலமுறை கூறியுள்ளேன். 5வது ஹிலாஃபத் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு அஹ்மது நிலைமை எவ்வாறு இருந்தது என்பதனை மற்றவர்களும் உணர்ந்து கொண்டிருந்தார்கள். சிலர் ஜமாத்தின் மீது எப்படிப்பட்ட முடிவு வரப்போகிறது என எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் செய்த வாக்குறுதிக்கேற்ப அதனை மாபெரும் பொலிவுடன் நிறைவேற்றினான். அதனை கண்டு உலகம் பிரமித்து போனது. மேலும் எம்டி மூலமாக மற்றவர்களும் இதனை கண்டனர். அச்சம் எவ்வாறு அமைதியில் மாறியதென்றால், நமது ஒரு அகமதி அல்லாத பீர் சாஹிப், இவர் நமது அகமதிக்கு தெரிந்தவராவார். அவரிடம் இவர், நீங்கள் உண்மையாளர்கள் என்பதனை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் இந்த அனைத்து விஷயங்களையும் பார்த்த பிறகு இறைவனுடைய செயல் சாட்சி உங்களுடன் இருக்கிறது என நம்புகின்றேன் என்றார். இறைவனுடைய உதவி உங்களுக்கு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் நான் உங்களது ஜமாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார். ஆக
இவ்வாறான மக்கள் அனைத்தையும் பார்த்த பிறகும் கூட தனது பிடிவாதம் மற்றும் அகம்பாவத்திலேயே நிலைத்திருக்கின்றார்கள். பாகிஸ்தானில் இன்றைய நாட்களில் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கொடுமைகள் அகமதிகள் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கின்றார்கள் என்பதன் வெளிப்பாடாகும். இவர்களது களம் விரிந்து கொண்டே செல்கின்றது. இவர்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அழிக்க முடிவதில்லை. இவர்களை எவ்வாறு அழிக்க முடியும் என சிந்திக்கிறார்கள். நான் இந்த மக்களிடம் கூறுகின்றேன், அஹ்மதியத்தின் எதிரிகளே, எங்களுடைய எஜமானன், எங்களுடைய நண்பன் அனைத்து ஆற்றல்களையும் கொண்ட இறைவனாவான். அவன் உங்களை ஒருபோதும் வெற்றி பெற விடமாட்டான். இஸ்லாத்தின் முன்னேற்றம் தற்பொழுது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சார்ந்துள்ளது என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொடியை உலகில் இன்று மஸீஹ் மவ்ஊதுடைய அடிமைகள் தான் பறக்க விடுவார்கள். நுபுவத் வழியில் ஹிலாஃபத் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மக்கள் தான் பறக்க விடுவார்கள். ஹிலாஃபத்துடன் இணைந்துள்ள, ஜமாத்தின் சரடில் ஒன்றிணைந்துள்ள, அல்லாஹ்வின் கயிற்றை பிடித்துள்ள மக்கள் தான் பறக்க விடுவார்கள். ஆக உங்களுடைய எந்த விதமான முயற்சியும், எந்தவித துன்புறுத்தலும், எந்தவித தாக்குதலும், எந்தவித அரசாங்கத்தின் உதவியும் அஹ்மதியா ஹிலாஃபத்தினை அதன் நோக்கத்திலிருந்தும் தடுக்க முடியாது. அஹ்மதியா ஜமாத்தின் முன்னேற்றத்தினையும் தடுக்க முடியாது. ஜமாத் மக்களும் நினைவில் கொள்ளுங்கள், நான் கூறியது போன்று இறையச்சத்தின்படி செயல்படுவது, தொழுகைகளை நிலைநாட்டுவது, மேலும் பொருள் தியாகத்தில் முன்னேறுவது ஆகியவை அவர்களை ஹிலாஃபத்தின் அருளிலிருந்து பங்கு பெற்றுக் கொண்டே செல்லக்கூடியவர்களாக ஆக்கும். ஆக இது ஒவ்வொருவரும் மீதும் கடமையாகும். இதற்காக ஒவ்வொருவரும் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் அல்லாஹ்வின் கருணையிலிருந்து பெரும் பங்கு பெறக்கூடியவராக நாம் ஆக வேண்டும். நான் தற்பொழுது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய அல் வசியத் என்ற நூலிலிருந்து சில மேற்கோள்களை எடுத்துரைக்கின்றேன். இதனை அன்னார் ஹிலாஃபத் அமைப்பு தொடர வேண்டும் என விரும்பக்கூடிய மக்களை பற்றி, ஹிலாஃபத்திலிருந்து அருட்களை பெற விரும்புவர்களை பற்றி, ஜமாத்துடன் இணைந்திருக்க விரும்புவர்களை பற்றி, அல்லாஹ்வின் விருப்பத்தினை பெறக்கூடியவர்களை பற்றி கூறுகின்றார்கள். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்களும் இரக்கத்தன்மை, தமது ஆன்மாக்களை தூய்மை செய்தல் ஆகியவற்றின் மூலம் பரிசுத்த ஆவியின் பங்கினை பெற வேண்டும். ஏனெனில் பரிசுத்த ஆவியின்றி உண்மையான இறையச்சத்தை பெற முடியாது. மன இச்சைகளை முற்றிலும் விட்டுவிட்டு இறை விருப்பத்தை பெரும் பொருட்டு எல்லா வழிகளையும் விட ஒடுங்கிய வழியினை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உலக இன்பங்களைக் கண்டு ஏமாறந்து விடாதீர்கள். அவை இறைவனிடமிருந்து விலக்கி விடுகின்றன. இறைவனுக்காக கசப்பான வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். இறை விருப்பத்தினை பெற்றுத்தரக்கூடிய துன்பம் அவனை கோபமூட்டக்கூடிய இன்பத்தை விட சிறந்தது. இறை கோபத்திற்கு காரணமாக அமையும் வெற்றியை விட இறை திருப்தியை பெறக்கூடிய தோல்வியே சிறந்தது. இறை கோபத்திற்கு அருகில் கொண்டு செல்லும் அன்பை விட்டுவிடுங்கள். நீங்கள் தூய உள்ளத்துடன் அவன் பக்கம் வருவீர்கள் என்றால் ஒவ்வொரு வழியிலும் அவன் உங்களுக்கு உதவி செய்வான். எந்த எதிரியாலும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த முடியாது. நீங்கள் உங்கள் விருப்பத்தையும் இன்பங்களையும் கண்ணியத்தையும் செல்வத்தையும் உயிரையும் துறந்து மரணத்தின் காட்சியை உங்கள் முன்னால் கொண்டு வருகின்ற அந்த கசப்புகளை தாங்கிக் கொள்ளாமல் என் நிலையிலும் நீங்கள் இறை திருப்தியை பெற முடியாது. ஆனால் நீங்கள் இந்த கசப்புகளை சகித்துக் கொண்டால் ஒரு அன்பான குழந்தையை போன்று இறைவனின் மடியில் அமர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கு முன்னர் சென்று போன நேர்மையான நல்லடியார்களின் வாரிசாக்கப்படுவீர்கள். மேலும் ஒவ்வொரு அருளின் கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படும். அந்தோ அப்படிப்பட்டவர்கள் குறைவாகவே உள்ளனர். இறையச்சம் என்பது உள்ளத்தில் நடப்பட வேண்டிய ஒரு மரம் என இறைவன் என்னிடம் கூறினான். எந்த தண்ணீரால் இறையச்சம் வறட்சி அடைகிறதோ அதுவே வாழ்க்கை என்னும் தோட்டம் முழுவதையும் செழிப்பாக வைத்திருக்கும். இறையச்சம் எத்தகைய ஆணிவர் என்றால்
அது இல்லையெனில் எல்லாமே வீண். அது எஞ்சியிருந்தால் எல்லாமே எஞ்சியிருக்கும். உண்மையில் உறுதியுடன் நிலைத்து நிற்காமல் இறைவனை பெறுவதற்காக நாவளவில் வாதிக்கும் மனிதனின் வீண் செயலால் அவனுக்கு என்ன பலன் ஏற்படும்? अपना माल छोड़कर अपनी जान छोड़कर தனது உள்ளத்தில் மார்க்கத்துடன் சிறிது உலக நேசத்தையும் கலக்கின்ற மனிதன் அழிந்து விட்டான் என்பதனை உண்மையாகவே உங்களுக்கு கூறுகின்றேன். மேலும் தனது எல்லா நோக்கங்களும் அல்லாஹுக்காக அல்லாமல் சிலவற்றை இறைவனுக்காகவும் சிலவற்றை உலகிற்காகவும் வைத்திருக்கும் ஆன்மா நரகத்திற்கு மிக அருகில் உள்ளது. உங்களது நோக்கங்களில் உலக ஆசை அணுவளவு கலந்துவிட்டாலும் கூட உங்களது எல்லா வணக்கங்களும் வீணாகிவிடும். மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் உண்மையிலேயே அவனுக்காக மரணித்து விட்டால் அந்நிலையில் நீங்கள் இறைவனிடம் வெளிப்படுவீர்கள். மேலும் இறைவன் உங்களுடன் இருப்பான். நீங்கள் வாழும் வீடு அருளுக்குரியதாக இருக்கும். உங்களது வீட்டு சுவர்களின் மீது இறைவனின் கருணை இறங்கும். அப்படிப்பட்ட மனிதன் வாழ்கின்ற நகரம் அருளுக்குரியதாக இருக்கும். உங்களது வாழ்வும் மரணமும் உங்களது ஒவ்வொரு அசைவும் உங்களது மென்மையும் கடுமையும் இறைவனுக்காக மட்டும் இருந்தால், மேலும் ஒவ்வொரு கசப்பான நேரத்திலும் துன்ப வேளையிலும் நீங்கள் இறைவனை சோதித்து பார்க்காமலும் அவனுடன் உள்ள உறவை துண்டித்துக் கொள்ளாமலும் உங்கள் பாதங்களை முன்னோக்கி வைத்தால் நீங்கள் இறைவனின் ஒரு சிறப்பான சமுதாயமாக ஆகிவிடுவீர்கள் என நான் உண்மையாகவே கூறுகின்றேன். நான் மனிதனாக இருப்பது போன்று நீங்களும் மனிதர்களாக இருக்கின்றீர்கள். என்னுடைய இறைவனே உங்களுடைய இறைவனாக இருக்கின்றான். எனவே உங்களுடைய தூய ஆற்றல்களை வீணாக்கி விடாதீர்கள். நீங்கள் முழுமையாக இறைவன் பக்கம் குனிந்தால் நீங்கள் இறைவனின் குறிப்பான அருளை பெற்ற சமுதாயமாக ஆகிவிடுவீர்கள் என்பதை இறைவனின் நாட்டத்திற்கேற்ப நான் உங்களிடம் கூறுகின்றேன். இறைவனின் மகிமையை உங்கள் உள்ளங்களில் ஆழமாக பதிய வையுங்கள். அவனது ஏகத்துவத்தை நாவினால் மட்டுமல்லாமல் செயலினாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது இறைவனும் செயலளவில் தனது அருளையும் கருணையையும் உங்கள் மீது பொழிவான். காழ்ப்புணர்ச்சி கொள்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். படைப்பினங்களுடன் உண்மையான அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுங்கள். நன்மையின் எல்லா வழிகளையும் பின்பற்றுங்கள். எந்த வழியின் மூலம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறை நெருக்கத்தை பெறுவதற்கான களம் காலியாகவே உள்ளது என்ற நற்செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். ஒவ்வொரு சமுதாயமும் உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறது. இறைவன் திருப்தி அடையும் விஷயங்களின் பக்கம் உலகில் உள்ளவர்களுக்கு கவனம் இல்லை. எந்த மக்கள் முழுமையான வேகத்துடன் இந்த வாசலின் நுழைய விரும்புகின்றார்களோ அவர்கள் தங்கள் ஆற்றல்களை வெளிப்படுத்தி இறைவனிடமிருந்து சிறப்பான அருட்கொடையை பெற்றுக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் இதுதான். இறைவன் உங்களை வீணாக்கி விடுவான் என நீங்கள் ஒருபோதும் கருத வேண்டாம். நீங்கள் உண்மையில் இறைவனின் கரத்தினால் மண்ணில் விதைக்கப்பட்ட விதையாவீர்கள். இந்த விதை முளைக்கும், பூக்கும், எல்லா திசையிலும் இதன் கிளைகள் படரும், பின்னர் வலுவானதொரு மரமாகிவிடும் என்று இறைவன் கூறியுள்ளான். எனவே இறைவனின் வசனத்தில் நம்பிக்கை கொண்டு இடையில் ஏற்படும் சோதனைகளுக்கு அஞ்சாதவர்கள் அருளுக்குரியவர்கள் ஆவர். ஏனென்றால் சோதனைகள் வருவதும் அவசியமானதாகும். தமது பையத் வாதத்தில் உண்மையாளர் யார், பொய்யர் யார் என உங்களை சோதிக்கவே இறைவன் இவ்வாறு செய்கின்றான். மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என் ஜமாத்திற்கு அறிவிக்கும்படி இறைவன் எனக்கு கூறியுள்ளதாவது, உலகப்பற்று கலவாத, வஞ்சகமோ கோழைத்தனமோ கலவாத, கட்டுப்பாட்டின் எத்தகுதினையும் இழக்காத நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவனின் விருப்பத்திற்குரியோர் ஆவர். மேலும் அவர்களே உண்மையான பாதையில் செல்பவர்கள் ஆவர். அல்லாஹ் அனைவருக்கும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது ஜமாத்திடம் வைத்த நம்பிக்கைக்கேற்ப முழுமையாக செயல்படுவதற்கு வாய்ப்பளிப்பானாக. அஹ்மதியா ஹிலாபத்துடன் உண்மையான விசுவாசமான தொடர்பை ஏற்படுத்துவானாக. கட்டுப்படுதலின் உயர்தரத்தை நிலைநாட்டுவதற்கு வாய்ப்பளிப்பானாக. தனது இபாதத்துகளில் உயர்தரத்தை அடைவதற்கு வாய்ப்பளிப்பானாக. இதன் மூலம் நாம் ஹிலாபத்தின் அருள்களிலிருந்து பலன் பெற்றுக் கொண்டே செல்ல வேண்டும்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر